ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பாருங்க, வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு சொல்றாரு, எதெல்லாம் பொல்லாங்காய் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் விட்டு விலகிடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கும் கொடுக்கிற ஆலோசனை பொல்லாங்காய் காணப்படுகிற காரியத்தில் நம்ம எல்லாவற்றையும், அதில் ஒரு வேர்டு இருக்குது பாருங்க, எல்லாவற்றையும். சில நேரத்தில் நம்ம 99% விட்டுட்டு இருப்போம். ஒரு சின்ன காரியம் இருக்கும், அது ஒரு சின்ன எரிச்சலாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், மூர்க்கமாக இருக்கலாம், அது பொறாமையாக இருக்கலாம். இப்படி சின்ன சின்ன காரியம் தேவப்பில் அது ஒரு செத்தை பரிமள தைலத்தை எப்படி நார பண்ணமோ அந்த சின்ன காரியம் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு பாதிப்பு உண்டு பண்ணிடும். அதனால தான் எல்லாவற்றை விட்டு விலகுங்கள் என்று இங்கே பவுல் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். பொல்லாங்காய் தோன்றுகிற தேவப்பிள்ளையில் இந்த உலகம் யாருடைய கருத்தில் இருக்குது? பொல்லாங்கனுடைய கருத்தில் இருக்குது. ஆமீன். யாரெல்லாம் பொல்லாப்பு செய்ய தூண்டலாமோ என்று பிசாசு வகை தேடிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி, ஆமீன், இயேசு சொன்னார்ல, இந்த உலகத்தின் அதிபதி வரான், அவனுடையது ஒன்று என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி. தேவப்பிள்ளை அப்படி நம்மையும் அவர் பரிசுத்தமல்லவராய் காத்துக்கொள்வதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் மனுஷருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துமா. அப்போது நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளான மனுஷன் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். இந்த பொல்லாத கிரியைகளுக்கு, பொல்லாத சுவாபங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாய் காத்துக்க முடியும். தெய்வ பிள்ளையில இந்த பொல்லாத காரியம் தான் நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிடும். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்துக்கு வராதிருக்கிறான். ஆமென். பொல்லாங்கு செய்கிற எவனோ ஒளியை பகைக்கிறான். ஒளி யாரு? இயேசு தானே. இயேசு சொன்ன, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். தேவ பிள்ளைகள், அப்போது நானுக்குள்ளே பொல்லாங்க இருந்துச்சுன்னா நான் யாரை பகைக்கிறேன்? ஆண்டவரை பகைக்கிறேன். ஆண்டவரை பகைச்சி உயிர் வாழ முடியுமா? ஆண்டவரை பகைச்சி நான் பரிசுத்தமாக வாழ முடியுமா? தேவ பிள்ளைகள், அப்போ நீங்களும் நானும் பொல்லாங்கு செய்யாது இருக்கணும், நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். பொல்லாத காரியத்தில், அவன் பாவமான காரியத்தை நான் செய்யாதபடி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை கேட்பீங்கன்னா ஆண்டு நிச்சயம் உதவி செய்வார். கண்களபடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விட நீங்கள் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இந்த நல்ல ஊற்றுகள் புறப்படட்டுங்கப்பா. பாவமான காரியங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒளியை பகைச்சி வாழ முடியாது ஆண்டவரே. நீரே எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பொல்லாப்பதை விட்டுட்டு ஆண்டரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார்.